இப்ப ஃபர்ஸ்ட் வார் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் வார் சொன்னீங்க. செகண்ட் வார் எங்க அட்டெண்ட் பண்ணீங்க? செகண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார். ஓ! அது பொற்கோவில். பொற்கோவில். ஆ பஞ்சாப். அங்க அது என்ன அது என்ன நடந்தது? கேட்டீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் கேள்விப்பட்டுருக்கிறீங்களா? ஆமா. அது பக்கத்துல அந்த கல்லூர் பொற்கோவில். ஆ. அப்போ வந்து ஒரு பிரிகேடு தான் நாங்க கவர் பண்ணோம் இந்திரா காந்தி பீரியட்ல. ஆஹா. இப்ப இந்திரா காந்தி அம்மா வந்துட்டு ஆக்சுவலி அவங்க சாவடிச்சது அந்த சர்தார். அதனால தான் அதான், அதான், அதான். அதனால தான். அப்படி நடிச்சுன்னா அங்க அப்ப அந்த சமயத்துல நம்முடைய தமிழ்காரர் தான். ம். ஒருத்தர் இருந்தாரு. ம். அ எனக்கு டக்கு டக்குன்னு இப்போ எல்லாம் வருஷம் அப்படி ஆகுதுன்னா கொஞ்சம் பேர் டக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. மறந்து போயிடுது. இல்ல அது நீங்க நீங்க என்ன அதுல பங்களிப்பு? நான் அப்போ வந்துட்டு பிளட்டூன் கமாண்டர் நான். சம்பவங்கள் என்ன? அவங்க வந்துட்டு இல்ல நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் சிப்பாயா சேர்ந்தீங்க. அப்புறம் லான்ஸ் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? ப்ரமோஷன் லான்ஸ் நாயக்கா ஹவுல்தார் ஆகி நான் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அந்த டைம்ல இப்ப பொற்கோவிலுக்கு வரும்போது உங்களுடைய பொசிஷன் என்ன? ஹவில்தார். ஹவில்தார். ஆ ம். ஹவில்தார். ஹவில்தாரன்னா அவருடைய ஒரு ஒர்க் என்ன? பிளட்டூன் ஹவுல்தார். ஆ. பிளட்டூன் கமாண்ட் பண்றது கம்ப்ளீட் ஹவுல்தார் தான். அவர்தான். ஹவுல்தார் ஆமா ஹவுல்தார். பிளட்டூன் ஹவுல்தார். ம், ம், ம். ஆனா நம்மளுடைய கீழ தான் எல்லா பசங்களும் இருப்பாங்க. சரி. என்ன பண்ணீங்க இந்த பொற்கோவில்ல? இப்ப இங்க வந்து 3 ஸ்டேட் சொல்றது இல்லையா? ஆமா. இங்க ஹெட் கான்ஸ்டபிள் அந்த ம். மாரி அதுதான், எங்களுக்கு அதுதான் ஹவுல்தார். நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார் இஸ் ஒரு இது. ம். 2 ஸ்டாரு செகண்ட் லெப்டினன்ட்டா? ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஜேசிஓ லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் அதான். நாயப் சுபேதார். க்ரவுன் மேஜர். க்ரவுன்னா மேஜர். மேஜர். ம். ஹவுல்தார் மேஜர் இருக்குது. ம். அப்புறம் உங்களுக்கு க்ரவுன் வித் 1 அந்த ஸ்டார்ன்னா லெப்டினன்ட் கர்னல். லெப்டினன்ட் கர்னல். க்ரவுன் வித் 2 ஸ்டார்ன்னா ஃபுல் கர்னல். கர்னல். ஃபுல் கர்னல். ஃபுல் கர்னல். 3 ஸ்டார் அண்ட் ரெட் பட்டி. அது இது அது காலர் வந்து காலர். பிரிகேடியர். இது பிரிகேடியர். காலர்ல வந்து ரெட் பெட்டி. ரெட் பட்டி. அது பிரிகேடியர். ம். கிராஸ் ஸ்வாட் அண்ட் கிரீன் க்ரோவ். அது வந்து மேஜர் ஜெனரல். மேஜர் ஜெனரல். மேஜர் உங்களுக்கு ஜெனரல். யாரும் கரெக்ட்டா சொல்லி கிராஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்குவாட் பிளஸ் 1 க்ரவுன் பிளஸ் 1 1 ஸ்டார். ஸ்டார். ஃபுல் ஜெனரல். லெப்டினன்ட் ஜெனரல். அதான். லெப்டினன்ட் ஜெனரல். ஆ, ஆ, ஆ. இந்த மாதிரி அது இது ஒவ்வொன்னா இது அதெல்லாம் ஆஃபீசர்ஸ் ஆபீசர் இது கேடர். டைரக்டர் வந்துருது. இப்ப அதுல உங்க கேடர்ல நான் வந்து தாங்க சிப்பாயில இருந்து லான்ஸ் நாயக்கு ஹவுல்தார் மேஜர் நைப் சுபேதார் நம்ம கன்னடி எல்லாம் நாயக் அவன் நாயக்கர். அவன் என்னோட ரெஜிமெண்ட் தான். அவன் அதான் மெட்ராஸ் என்னோட ரெஜிமெண்ட் தான். அவன் வந்துட்டு வயசுல கால அப்புறம் பொற்கோவில் என்ன நடந்தது? பொற்கோவில் கேட்டீங்கன்னா அங்க வந்து அந்த நீங்க பொற்கோவில் பத்தி படிச்சிருப்பீங்க. அது வந்து அந்த வழி வந்து ஒரே வழிதான் போறதுக்கு வர்றதுக்கு ஒரே வழி. சுத்தி வந்து அகழி தண்ணி. ஆனா அதுக்குள்ள நிறைய வந்து டெரரிஸ்ட் அட்டகாசம் நிறைய அந்த இது நடந்தது. உங்களுடைய பங்களிப்பு அது என்ன? நாங்க அவங்களெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் நீங்க துப்பாக்கி எடுத்துட்டு போனீங்களா? எல்லாம் டிஃபெண்ட். ஆமா அடிச்சீங்களான்னு கேட்கிறேன். கம்ப்ளீட்டா எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டோம். டோட்டலி வாஷ் அவுட் பண்ணோம். நாங்க இருந்தாச்சு 5 மெட்ராஸ் அந்த அந்த பொற்கோவில் சுத்தி எல்லாமே ஒரு பிரிகேட் கவர் பண்ணியாச்சு. அந்த ஒரு பிரிகேட் கவர் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம மேஜர் ஜெனரல் இவரு சாரி அப்போ ஒரு பிரிகேடியர் இருந்தாரு. ஐயரு பேருகெல்லாம் மறந்து ஐயரு ஒரு அதான் ஃபயர் பண்ணும்போது திரும்பிக்குவாருன்னு சொன்னேன். ஃபயர் பண்ணும்போது திரும்பிக்குவாரா? அவரு ஐயரு அவர் ஆள் கீழே அப்படி விழும்போது ஷூட் ஃபயர் பண்ணியாச்சுன்னா அப்படியே இப்படியே நடந்து வருவான். நம்ம அவன் ஷூட் பண்ண முடியாச்சுன்னா டக்குனு திருப்பி நம்மள ஷூட் பண்ணிடுவான். அதனால அவன் ஷூட் அப்படின்னா அவன் கீழே எல்லாம் தகலையில விழுவானுங்க. அப்படி எல்லாம் கம்ப்ளீட் எல்லாம் நாங்கள் சுற்றி எல்லாமே வந்து டிஃபென்ஸ் எடுத்துட்டோம். இந்த சாக்கு பையில மண்ணு போட்டு எல்லாம் கவர் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு அங்கே எவ்வளோ நாள் இருந்தீங்க? அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் அங்கே 1.5 மாதம் அங்கே தான் இருந்தோம். ஜாலியன் வாலாபாக் அந்த சுற்றி அப்படி நாங்கள் எல்லாமே நாங்கள் கண்ட்ரோல் எங்கள் கண்ட்ரோல் எடுத்துச்சு. அங்கே அமைதி ஏற்படுத்திட்டு அப்புறம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதையும் முடிச்சதுக்கு பிறகு ஐபிகேஎஃப் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். ஓ அமைதிப்படை. இந்த அமைதி அது எந்த இதுல போனீங்க? அமைதிப்படையில் இருக்கும்போது நான் சுபேதார். சுபேதார் ஆயிட்டீங்க. ப்ரமோஷன் கிடைச்சது. 2 ஸ்டார். 2 ஸ்டார். 1 ஸ்டார் ஆகி 2 ஸ்டார் ஆயிடுச்சு. அப்போ வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, எங்களை ரிசீவ் பண்ணதே வந்து எல்டிடி லிபரேஷன். இங்கிருந்து போகும்போது இங்கிருந்து போகும்போது அக்பர் ஷிப்ல நாங்கள் போகிறோம். சென்னையிலேருந்து எல்லா டோட்டல் அக்பர் ஷிப்ல போகிறோம். பட்டாலியன் டோட்டல் எல்லாம் சக்திமான 1 டன்னு 3 டன்னு எல்லாமே கீழே இது பண்ணிட்டு அப்புறம் கம்பெனி வைஸ் எல்லாமே அவங்களுக்கு அலாட் பண்ணிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அக்பர் ஷிப்பில் போகிறோம்.
ஆனால் ஒரு நாள் ஃபுல் 1 டே 1 நைட் ஃபுல்லாக போகும்போது ஜாஃப்லாம் அங்கே தான் வந்துட்டு இயற்கையான அந்த ஹார்பர். அங்கே போயிட்டு இதாக இருக்கும்போது எங்களை வந்து ரிசீவ் பண்ணதே அமைதிப்படைன்னு போகும்போது எல்டிடி தான் ரிசீவ் பண்றாங்க. எல்டிடி தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணும்போது அப்போ ஆட்டமெல்லாம் இருந்ததா? ஆட்டம், காவடி ஆட்டம், கோயிலாட்டம், மயிலாட்டம், அவங்க எல்லாம் அவங்க லேடிஸ். ஆமாம், நம்ம படை வீரர்களை ரிசீவ் அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுறாங்க. போக போகிறது எல்லாம் டீ, காஃபி, அது ஜூஸ் எல்லாமே எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து கர்னல் ரங்கராஜ். கர்னல் ரங்கராஜ் நம்ம தமிழர் தான், தமிழ்காரர். சரி. அவருக்கு நீங்க என்னவா இருந்தீங்க? அவர் தான் பட்டாலியன் கமாண்டர். பட்டாலியன் கமாண்டர். அப்புறம் நான் வந்து அப்போ எஸ்ஏ டியூட்டி பார்க்குறேன். சுபேதார் அட்ஜுடன்ட். நான் சொன்னேன்ல, சுபேதார் அட்ஜுடன்ட் டியூட்டி பார்க்குறேன். கர்னல் ஓபி நகரா வந்துட்டு மேஜர் ஆக்குறாரு. அவர் அட்ஜுடன்ட் டியூட்டி பார்க்குறாரு. இந்த அட்ஜுடன்ட் டியூட்டி எல்லாத்துக்கும் கிடைக்காது. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் படிச்சவங்களா இருக்கணும், கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், ஹிந்தி நாலேஜ் நல்லா இருக்கணும். உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும்? எனக்கு ஒரு 4-5 மொழி தெரியும். ஹிந்தி நல்லா ஹிந்தி, அப்புறம் இங்கிலீஷ் வந்து அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். அப்புறம் தமிழ் நமக்கு தெரியும். மலையாளம் ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன். அப்புறம் தெலுங்கு வந்து மேக்ஸிமம் அந்த டைமில் நல்லா பேசியிருந்தேன். கன்னடா அதே மாதிரி. இப்போ கொஞ்சம் பேச்சு கம்மியாக போச்சு அதெல்லாம். மற்றபடி அமைதிப்படை போன கடைசியில் என்ன நடந்தது? அமைதிப்படை போகும்போது இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு ஏரியா ஷிஃப்ட் ஆகிட்டு இருப்போம். வாவுனியா வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியாச்சுன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் வந்து ஷூட் பண்ணி அப்படியே போயிட்டுருப்போம். 3 மாதம் இதே மாதிரி 3 months அங்கே நல்லா நாங்கள் வந்து ஜாலியாக அந்த கடற்கரை ஓரத்தில் எல்லா ஜவான்ஸ் கூட எல்லாத்தையும் நல்லா பேசி பழகி நல்லா இருந்தோம். அந்த டைமில் வாகரை அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் ஏரியாவில் தான் எங்களுக்கு வந்து கேம்ப் கிடச்சிது. அங்கேருந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் கடல். அப்போ பிரபாகரன், கேப்டன் பிரபாகரன் அப்போ என்ன வருவாங்க, அவர் வந்து நாங்கள் 19 மெட்ராஸ் லொக்கேஷன், 19 மெட்ராஸ் லொக்கேஷனில் அவருக்கு பிரபாகரன் வந்து கர்னல் ரங்கராஜ் பார்க்கறதுக்கு வருவாரா? வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வருவார். வந்து இதே மாதிரி சேர் போட்டு கர்னல் ரங்கராஜ் இது இப்போ உடனே வந்து மிஸ்ஸில் வந்து டீ, காஃபி சம்திங் அப்படி வந்துட்டு இருக்கும். ஆனால் அவர் குடிக்க மாட்டாரு. அதான் சொல்கிறேன், அவர் லெஃப்ட் ரைட்டு வந்து அவருடைய ஆள் கண்டிப்பாக நிற்பாங்க எப்பவுமே அந்த பாதுகாவலர். அப்போ இது கர்னல் ரங்கராஜ் சொல்லுவார், பிரபாகர் நான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்பா. அவர் டைகர் கர்னல் ரங்கராஜ் அப்படி சொல்லுவாரு. எந்த ஊர்க்காரரு? மதுரைக்காரர் சொல்லுவார் அவர்கிட்ட. ஆமா. அப்ப நான் இங்கதான் நிப்பேன், பக்கத்துல நான் சிஓ சாப்பிடனுடைய ரைட்ல நான் நிப்பேன். அவர் டைரியில ஏதாவது முக்கியமான நோட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருப்பேன். அவர் வருவாரு, பேசுவாரு, நல்லா பேசுவாரு. ஆனா சாப்பாடு மட்டும் அந்த டீ காஃபி கொடுத்தா கூட ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய பாதுகாவலர் இருக்காங்க இல்லையா, அவனுங்க சிப் பண்ணி கொடுத்தா தான் குடிப்பார். அப்புறம் வரும்போது சாதாரண உடையில தான் வருவாரா இல்ல மிலிட்டரி உடையில? இல்ல, அவர் அந்த மிலிட்டரி ட்ரெஸ்ல வருவார். மிலிட்டரி ட்ரெஸ்ல தான் வருவார். ஒரு அந்த கையெல்லாம் அப்படி சுத்தி விட்டு அந்த கேப் வச்சுட்டு அப்படிதான் வருவாரு. பேசும்போது கேட்டிருக்கீங்க இல்ல? பிரபாகரன் பேசும்போது நீங்க பக்கத்துல க்ளோஸ் ஒரு கம்பீரம் அது இதெல்லாம் வாங்க போங்கன்னு தான் பேசுவாரு. வா போன்னு பேச மாட்டாரு. வாங்க போங்க அப்படிதான் பேசுவாரு. அதாவது ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுவாரு. ஆனா அவருக்கு இந்த மிலிட்ரி பத்தி அவருக்கு அனுபவம் கம்மி தானே. நாங்க போனதுக்கு முன்னாடி தான் மிலிட்ரிங்கிறது என்னன்னு அவர் படிச்சாரு. ஆனா அப்பவே அவங்ககிட்ட இல்ல, எங்க ரெஜிமெண்ட் தான் ட்ரைனிங் கொடுத்தது புதுக்கோட்டையில. எம்ஜிஆர் பீரியட்ல. எம்ஜிஆர் பீரியட்ல அது சொல்லாமல அதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆர் தான் உதவி பண்ணாரு. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வரலாறு எம்ஜிஆர் பீரியட்ல தான் ட்ரைனிங் பிரபாகரனுக்கு வந்து பண உதவி அவர் தான் பண்ணாரு. அதெல்லாம் வரலாறு, புத்தகங்கள், ஆவணங்கள். எம்ஆர்சி இருந்து ட்ரைனிங் சென்டர்ல இருந்துட்டு தான் வெப்பன் நம்ம போய் வெப்பன்ஸ் ட்ரைனிங் புதுக்கோட்டையில தான் போய் அவங்க ஏரியாவில் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்தது எல்டிடி.
அப்போ இங்க அந்த மாதிரி இருந்து அது நம்ம மூலமா தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆக்சுவலி அப்படித்தான். நீங்க அங்க தங்கி இருந்த இடத்துல ரங்கராஜ் சாரும் நீங்களும் கூட இருப்பீங்க, பேசுவீங்க. ஆமா ஆமா அப்ப உங்களுக்குள்ள எதுவும் சண்டை இல்லையா? இன்னும் அப்ப அமைதி அந்த படைக்கும் அந்த இல்ல அந்த அந்த டைம்ல அந்த டைம்ல ரொம்ப க்ளோஸ் க்ளோஸ். ரொம்ப க்ளோஸ்னா ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அவங்க தான் நமக்கு அந்த அந்த வில்லேஜ் வாகரை வில்லேஜ் இருக்கிறவங்க எல்லாம் செலக்ட் பண்ணி தந்தவங்களே எல்டிடி தான். அவங்க அந்த லொகேஷனே அவங்க தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. அந்த தங்குறதுக்கு தான் ஒரு பாதுகாப்பு அப்படி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க மீன் பிடிக்க போவாங்க. மீன் பிடிக்க போனா எங்களுக்கெல்லாம் கொண்டு ஃபர்ஸ்ட் எங்க மெஸ் கொடுத்துட்டு தான் அப்படிலாம் பண்ணுவாங்க அவங்க. அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். நைட்டு 2 மணி இருக்கும் விஜய், ஒரு மெசேஜ் வருது. அந்த ஏரியாவில் உங்களை போல வந்துட்டு ஒருத்தர் லீடர் இருப்பாங்க இல்லையா, 7 பேர் மெயின் லீடர்ஸ், அவங்கள பிளாக் லிஸ்ட்ல அரெஸ்ட் பண்ண சொல்லி வருது நைட்டு 2 மணிக்கு. அப்போ வந்து நாங்கெல்லாம் வந்து இந்த ஏஎன்பிஆர்சி செட் பெரிய செட் இருக்கும். அது பக்கத்துல ஏதாவது வச்சு ஒரு சிக்னல் மேன் கூட இருப்பாரு அந்த டியூட்டில. ஏஎன்பிஆர்சின்னு ஒரு செட். அந்த ரேடியோ செட். ஆமா ரேடியோ வயர்லெஸ் பெரிய செட்டா இருக்கும், 15 கிலோ வெயிட். ஆனா அந்த இது வந்து ஏரியல் பெருசா போடணும். போட்டாதான் அது நமக்கு கிடைக்கும், ரிசீவ் பண்ண முடியும். அந்த அப்போ வந்து செல்போன் எனக்கு தெரியாது. ஆனா அந்த காலகட்டங்களே அவங்ககிட்ட வந்து செல்போன் இருந்துச்சு, அட்வான்ஸ்டு. அவங்ககிட்ட இருக்குது. அந்த செல்போன் இருக்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த புதன்கிழமை வெனஸ்டே நைட் 2 மணி, அது புதன்கிழமைங்கிறது நல்லாவே எனக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு அர்ஜுனன்ட்டுக்கு தான் மெசேஜ் ஃபுல்லா வரும். அப்புறம் அவர் எனக்கு கூப்பிட்டு எனக்கு பாஸ் பண்ணுவார். எல்லாமே செட்டில் தான் பாஸ் பண்ணுவார். சாப் ஐசிசி பார்த்தேன் அப்போ நோட் கரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணுவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் அந்த ஏரியாவில் வந்துட்டு ரோல் ஓப்பனிங்னு சொல்லி போட்டு ஒரு பார்ட்டி இது பண்ணிச்சு இமீடியட்டாக. அந்த வில்லேஜில் ஒரு ஆள் கிடையாது, ஏன்னா அவங்க அட்வான்ஸ்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் அந்த எக்யூப்மெண்ட் அவங்க கிட்ட லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க. இதில் தான் வந்துட்டு என்னென்னு கேட்டுச்சுன்னா அது சொல்லி முடிச்சிடுறேன். எங்கள் ரெஜிமெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த லேடிஸுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் இல்லை. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் நமக்கு வந்து அந்த இது இருக்கு, அது நாங்கள் நெஞ்ச நிமித்து சொல்லுவோம். எந்த பொம்பளைகளுக்கு நாங்கள் எந்த லேடிஸ்க்கு நாங்கள் ஒரு தொந்தரவு பண்ணாலும் நாங்கள் பாதுகாப்பாக தான் இருந்தோம். அந்த வாக்கரைனாலும் சரி, எந்த ஏரியா இருந்தாலும் சரி. அப்போ வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனி ஒரு ஏரியாவில் இருக்கும். இப்போ அல்ஃபா கம்பெனின்னா மேஜர் மகேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு ஏரியாவில் இருப்பார். பிராவோ கம்பெனி, சார்லி கம்பெனி, நாங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர் கம்பெனி தான் சிஓ அர்ஜுனன், நான் எல்லாமே. நாங்கள் இந்த மாதிரி இங்கிருந்து எல்லா பக்கம் ஆர்டர் பாஸ் ஆகும். நாங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணுறது அவங்க இது பண்ணுவாங்க. எல்லாமே இந்த ஏஎன்பிஆர்சி செட்டில் வச்சு தான். நைட்டு 2 மணிக்கு அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் பெட்ரோலிங் பாட்டி போய் பார்க்கும்போது ஒரு ஆள் கூட 90 வயசு 95 வயசு கிளம்ப இருந்தால் இருப்பான், இல்லைன்னு இல்லை. லேடிஸ் எங்கேப்பா எல்லாம் போயிடுச்சு, காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்பா பார்த்தாச்சுன்னா அந்த 7 பேர்த்த அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு வந்ததுக்கு பிறகுதான் ஆப்ரேஷனே ஸ்டார்ட் ஆகுது. இந்திய படைப்பிரிவுகள்லயே மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டை ஏன் ரொம்ப சிறப்பானதா சொல்றோம்? காரணம் வந்துட்டு அந்த காலத்துல பிரிட்டிஷனுடைய ஆட்சியின் கீழே வரும்போது நம்ம மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சீனியர் பழமையான ரெஜிமெண்ட் இதுதான். அதே மாதிரி சைனா வார்ல வந்து நம்ம வந்து பின்வாங்கினா கூட இதுதான் சென்டர் இது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர். அப்படியே ஸ்கொயர் அப்படியே. என்ன பிரிட்டிஷ் இதுலயே இது பிரிட்டிஷ்காரனுடைய உருவாக்கினது அது. அதாவது ஒரு டிசிப்ளின் சொல்லிச்சுன்னா, இப்போ ஆர்மிக்கு வந்து ட்ரால் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரன் தான் அந்த ட்ரில் அப்படிங்கிற உருவாக்குனது. ஒரே ஒரு வேர்டில் அந்த டிசிப்ளின் வரணும் அப்படின்னு. அட்டென்ஷன், ஸ்டாண்டிசி, சவுதான், விஸ்ராம், அந்த ஒரு வேர்டில் வந்து அந்த டிசிப்ளின் உருவாகுது. அவன் எப்படி வந்து அந்த இது கட்டுப்படுறான், எப்படி ட்ரெஸ் போடுறான் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த இதில் வந்து 13 தான் ஆணி இருக்கும், லாடம் இருக்கும், 13 ஆணி இருக்கும். இந்த 13 என்னன்னு கேட்டிங்கன்னா ஜவானுக்கு அந்த இதில் மார்ச் பண்ணிட்டு போகிறது இல்லையா, அந்த ஷூல் வந்து 13 தான் இருக்கும் ஆணி. அதுக்கு அர்த்தம் என்ன, ஒரு கணக்கு இருக்கு. அந்த 13 ரேங்க் அது.
ஓஹோஹோ! கடைசி தான் வந்துட்டு சுபதார் மேஜர் ஆர்டினரி கேப்டன். ஓ! கேப்டன் ம். அந்த எல்லாத்துக்கும் அது கிடைக்காது. அதுக்கு அந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கணும், ம். டிசிப்ளினா இருக்கணும், படிச்சிருக்கணும். ஓரளவுக்கு இந்த மாதிரிலாம் கோர்ஸ் எல்லாம் பண்ணா ஏசிஆர் எல்லாம் கரெக்டா இருக்கணும். ம். அது இந்த 4 வாரம் முடிஞ்ச கடைசியில மறுபடியும் நீங்க எம்ஆர்சி வந்துட்டீங்க. வெலிங்டன் வந்துட்டீங்க. அது அங்க முடிச்சதுக்கு பிறகு என்னைய வந்து அதனால தான் எனக்கு அந்த எம்ஆர்சில வந்து இந்த அளவுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு. இருந்தனால தான் என்ன என்னைய எம்ஆர்சில வந்து போஸ்டிங் வந்தாங்க. இங்க என்ன போஸ்டிங் பண்ணாங்க? சுபதார் மேஜர் சென்ட்ரல் சுபதார் சுபதார் மேஜர். ஓஹோ! அது என்ன? அதுதான் கமாண்ட். அதற்குரிய பொறுப்பு என்ன? இந்த இந்த இதுக்கே இது ஹோல். இந்த ஹோல் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. ஓ! வெரி குட். வெலிங்டன் அந்த இதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சென்டர் சுபதார் மேஜர்னா அவ்வளவு பொறுப்பு. கஜானா பாக்ஸ் நம்ம கையில, கோட்டுக்காரன் நம்ம கையில. இந்த இதுக்கு எல்லா கஜானா வந்து எல்லா பண விஷயத்தினாலும் சரி எல்லாமே நம்ம எடுத்து வரும். அப்போ அந்த இருக்க எல்லா ட்ரைனிங் என்சிஓஸ் ஜேசிஓஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான். இப்போ போனாலும் என்னோட போட்டோ அங்கே இருக்கு மெஸ்ல இருக்கும், ஆபீஸ்ல இருக்கும். அது சாதாரணமா அது எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைக்காது. அது யார் சென்ற சுபதார் மேஜர் டியூட்டி பார்த்தாங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அந்த 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 பாக்கியம் கிடைச்சது. அது என்னுடைய பேரன்கள் அந்த எப்போ முடிச்சு போய் பார்த்தா கூட தாத்தா. இந்த இதுல நீங்க விளையாட்டுல அதிகமான பிரியர் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, நான் ஃபுட்பால் பிளேயர். ராணுவ மிலிட்டரியில இருந்தபோது என்னென்ன ஃபுட்பால் வேற என்ன விளையாடுவீங்க? ஃபுட்பாலு. அப்புறம் வந்துட்டு பாக்ஸிங் நான் 10 இயர்ஸ். பாக்ஸிங் பண்ணுவீங்க. 10 இயர்ஸ் 10 இயர்ஸ் பாக்ஸிங். ஏன்னா பிடி கோர்ஸ் வந்து ஷார்ட் கோர்ஸ் லாங் கோர்ஸ் பூனாவில் தான் பண்ணியாச்சு நான். அந்த பிடி கோர்ஸ்ல வந்து பாக்ஸிங் வந்து ஒரு பார்ட். பாக்ஸிங் வந்து ஒரு பார்ட். போட்டி நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அது ஒரு பார்ட் அது. அப்போ அதில் வந்து நான் அதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ யூனிட்ல வந்து பாக்ஸிங் கோச்சே நான் தான். கோச்சும் நீங்க தான். பாக்ஸிங் கோச்சும் நீங்க தான். ஃபுட்பாலுக்கு நான் அது சின்னதுலேருந்து அது விளையாடுது. ஒரு பாக்ஸிங் அந்த பாக்ஸிங்கில் வந்து 10 இயர்ஸ் விளையாண்டேன். அதுக்கு பிறகு ஸ்டெமினா அப்படிலாம் பார்க்கும்போது அப்புறம் இன்னும் அது நின்னாச்சு. அதுக்கு பிறகு விளையாடல. அந்த இதெல்லாம் இருக்குமே, ஏதோ கோகோ அந்த ஹாக்கி, அப்புறம் அந்த பூங்காவில் ஹாக்கினா லே லடாக்ல இருக்கும்போது நான் ஐஸ் ஹாக்கி பிளேயர். ஐஸ் ஹாக்கினா இது அதில் நான் நேற்று முந்தின நாள் யாருக்கோ காட்டணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காட்டணும். எல்லாத்தையும் இருக்கட்டும். அதில் நீங்க பிளேயர். ஹாக்கி பிளேயர். அது இல்லாம அது இப்ப இங்க எம்ஆர்சியில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? லாஸ்ட் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் அவ்வளவு ஹோல் பார்த்துட்டீங்க. 2 இயர்ஸ் தான் நமக்கு அவ்வளவுதான் சான்ஸ் இருக்கு. சரி, 2 இயர்ஸ் தான். அவ்வளவுதான் சான்ஸ். படாக்கானாங்கிறது என்ன? படாக்கானா விருந்து பெரிய. இப்போ ஒரு 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 பட்டாலியனுக்கு வந்து அங்கே வந்து நல்ல மட்டன், அது சிக்கன், ட்ரிங்க்ஸு, ஆட்டம் பாட்டம் எல்லாமே இந்த ஸ்கொயரில் தான் இருக்கும். அதான் படாக்கானா. படானா பெரிய விருந்து. ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன மரியாதை பண்ணாங்க? அது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ என்ன மரியாதை பண்ணாங்க? அதான் என்னை ரிசீவ் பண்ணி எல்லா கம்பெனி எல்லா ஆஃபீஸர்ஸ் எனக்கு மாலை போட்டு அப்புறம் எல்லாத்தையும் இந்த எனக்காக வேண்டி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி அந்த ஜீப்ல வச்சு கூட்டிட்டு வர்றாங்களே, அது என்ன? அதுதான் அது அப்படித்தான் வந்து அந்த போஸ்ட்ல வர்றாங்க. ஆமா, ஜீப்ல கயிறு கட்டி லெஃப்ட் ரைட் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு எல்லா ஆபீசர்ஸும் கயிறு கட்டி அப்ப கமாண்டர் தான் டிரைவ் பண்ணுவாரு. கமாண்டர் தான் டிரைவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு மேல நான் மேல நின்றுட்டு இருப்பேன். அதான் கமாண்டர் வந்து என்னைய வந்து டிரைவ் பண்ணிட்டு அவர் தான் வந்து என்னுடைய குவார்டர்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அந்த இதுல அதான் சொல்லலாம். அது ஒன்லி சுகாதார மேஜரா டியூட்டி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு மட்டும்தான் மரியாதையா? கமாண்டர் மேடத்துக்கு மரியாதை உண்டா? மேடத்துக்கு வந்து மிஸ்ல ஜெஸ்டிஸ் இதுல அவங்க அதே மாதிரி அவங்க அந்த லேடிஸ் மகளிர் குரூப் அதே மாதிரி ஒரு சேம் அவங்களுக்கு பண்ணுவாங்க. ஓஹோ, சரி. இப்ப ஜீப்ல வந்த கடைசியில இப்ப புதிதா வந்த ட்ரைனிங்க்கு வந்திருப்பாங்க இல்லையா, நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்களுக்கெல்லாம் ஸ்பீச் கொடுக்குற அதான் ஸ்பீச் கொடுத்து தான் நான் வருவேன். அட்ரஸ் பண்ணிட்டு தான் வருவேன். எப்படி நீங்க இருக்கணும், எப்படி ட்ரைனிங் பண்ணணும், எப்படி உங்களுக்கு ட்ரைனிங்ல வந்து எப்படி எந்த டிசிப்ளினோட இருக்கணும், அதை பற்றியெல்லாம் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிட்டு அதான் நான் அட்ரஸ் பண்றேன் இல்லையா என்சிஓஸ் ரெக்ரூட்ஸ்க்கெல்லாம். பல இது சொன்னீங்க, பல விஷயங்கள் சொன்னீங்க.
மறக்க முடியாத ஆபீசர்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இது அவருடைய ஃபர்ஸ்ட் 2-3 பேர் பத்தி இவர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவர் தான் வந்து லெப்டினன்ட் இது அந்த அந்த டைம்ல இருந்து ஒரு பட்டாலியன் கமாண்டர் லெப்டினன்ட் கர்னல் தான் ஆஹா, அந்த பீரியட்ல. ஆஹா, அதுக்கும் பிறகுதான் வந்துட்டு ஃபுல் கர்னல் வந்தாங்க. ம், ம், மறக்க முடியாதுன்னு சொல்லிச்சுன்னா மறக்க முடியாத மறக்க முடியாதுன்னா இவரு, ஏன்னா இவரு எங்களோட ரொம்ப அந்த டைம்ல என்ன சிப்பாய் பேரு அதாவது லெப்டினன்ட் கர்னல் ஏ சித்து சித்து சர்தார். இவர் அப்போ வந்து டெப்டி கமாண்டரா இருந்தாரு. அப்புறம் இவர் போனதுக்கு பிறகு இவர் பட்டாலியன் கமாண்டர் இருந்தாரு. அப்புறம் அதுக்கும் மறக்க முடியாது இவர் சிஎன் சுவாமி சாப். அவர்தான். அவர் என்ன எந்த வகையில் அவர் மறக்க முடியாதவர்? இவர் வந்து எந்த வகையில் நினைச்சுன்னா இவர் ஒரு டெரர், அதாவது ராஜஸ்தான் டைகர்னு சொல்லுவாங்க இவரை. அந்த மேப் ரீடிங்ல எந்த இருந்தாலும் சரி அந்த கரெக்டா அந்த இதை டார்கெட்ல அட்டாக் பண்றதுல லொக்கேட் பண்றதுல இவர் இது அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாரு உங்களுக்கு. இவர் தான் பட்டாலியன் கமாண்டர். இவர் தான் ட்ரைனிங் எல்லாமே இவர் தான். அப்புறம் அவர் ஆபீசர்ஸ் ரொம்ப கடுமையாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறாங்கல்ல. அது எல்லாத்துக்கும் இந்த சுவாமி சாரை பத்தி சொல்லும் போது அவரு இல்ல அவரு வந்துட்டு மிக்கவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது வேண்டாம். எனக்கு ரொம்ப அதாவது நல்லா இருந்தா அதாவது பனிஷ்மெண்ட்லாம் அவரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. ஆனா வயிற்றுல அடிக்க மாட்டாரு. அதாவது ரேங்க் வந்து பறிக்க மாட்டாரு. நல்லா என்கரேஜ் பண்ணுவாரு. நீங்க சரி பண்ணிக்கோங்க. ரேங்க் எடுத்தாலும் உடனே சாயந்தரம் திருப்பி கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல. ஆனா கோயம்புத்தூர்ல கோவை புதூர்ல தான் வந்து நம்ம கோயம்புத்தூர் கோவை புதூர் இறந்துட்டாரு. அப்புறம் அடுத்தது பிஸ்னஸாவே எங்கிட்ட நல்ல க்ளோஸ் தான். ராலி சாபோ அதே மாதிரி. ஆனா இவரு வந்து கொஞ்ச நாள் பிரிகேடியர் ஆயிட்டு போயிட்டாரு அவரு. அடுத்தது அப்புறம் வந்து ஐபிசி சார், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃபீஸர். ஏன்னா இவருடைய பேர்ல தான் நான் அந்த ஸ்டார் வச்சது. அடுத்தது கர்னல் ரங்கராஜ் சொன்னேன். அமைதி படையில ஏன்னா இவர் ரொம்ப க்ளோஸ். பிரபாகரனை சந்தித்தவர். டோக்கா சாப் வந்து சிக்கிம்ல எல்லாம் இருக்கும்போது, சிக்கிம்ல இவர் இருக்கும்போது இவர் தான் செய்யும். அப்புறம் நான் வந்து அந்த சுபதார் அர்ஜுனன் டியூட்டியில் அதிகமாக டியூட்டி பார்த்தது நான். எம்ஐ ஜான் ஒருத்தர் இருந்தார், அவர் அதே மாதிரி தான். அதுக்கு அடுத்து நான் தான். அதுக்கு அடுத்தது நேரா சாப், மிஸ்டர் நேரா. அது சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு. இது அப்புறம் இவர் மேஜர் ஜெனரல் வீரேந்திரகுமார் சார், இப்போ அவர் இருக்காரு. இவருடைய குவாலிட்டி என்ன? மேஜர் ஜெனரல் இவர் அதே மாதிரி தான். அவருக்கு கமாண்டிங், பெஸ்ட் கமாண்டிங் ஆஃபீஸர் இவர் அதே மாதிரி தான். அப்புறம் மஞ்சிந்தர் சிங் சாபு எனக்கு எப்படி சொல்றதுன்னு கிரீஸ் அல்பா கம்பெனி கமாண்டர் எனக்கு. இவர் கசிப் சாபுன்ட்டு அவரும் வந்து பிரிகேடியர் ஆகிட்டு போயிட்டாரு. இவரு பிரிகேடியர் ஆயிட்டாரு. பட் நான் வந்ததுக்கு பிறகு அந்த சமயத்தில் இவர் வந்து கம்பெனி கமாண்டராக இருந்தார். இது வந்துட்டு கர்னல் கிரீஸ் கோகையா. நான் வந்ததுக்கு தான் இவர் இங்கே யூனிட் சி ஆனார். நான் வந்ததுக்கு பிறகு யூனிட் சி ஆனார். இவர் வந்து நான் வந்ததுக்கு பிறகு தான். ஆனால் இருந்தாலும் இவர் லெப்டினன்ட் ஜெனரல்லாம் வந்து நான் இங்கே மதுக்கரையில் இங்கே எம்ஆர்சியில் போகும்போதில் என்னை கூப்பிடுவார். இவர் ரவிக்குமார் சார் புலாவ் கூப்பிட்டுட்டு என்னைய ரெஸ்பெக்ட் பண்ணுவார். இவர் ரொம்ப அந்த அளவுக்கு. இவர் வந்துட்டு பாம்பேக்காரர். இவர் இறந்துட்டாரு. இவரெல்லாம் எனக்கு அவ்வளோ இது என்ன கர்நாடகாவில் ஏதோ ஒன்று நடத்துருக்கு. இது ஃபுட்பால் டீம் பழைய அலுமினி. நீங்க வெளிவந்த கடைசியில் இருந்தோம். நாங்களும் சீனியர் ஃபுட்பால் பிளேயர்ஸ். அதனால எங்களை கூப்பிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுவாங்க. பாருங்க, இவர் சிவலிங்கம், இவர் அர்னால்டு ஜோஸ், இவனெல்லாம் என்னுடைய டீம்ல இருந்தவன். கோல் கீப்பர் அவங்க எல்லாம். ஆமாம். பாலகோபால சாபு இவர் சென்டர் ஃபார்வேர்டு. எங்களோட இருந்த டீம்ல இவர் ஒருத்தர் கிருஷ்ணன். இப்போ இப்போ போன 2 மாதம் முன்னாடி என் வீட்டுக்கு வந்து போனான். ப்ரூஸ்லி. ஆமாம். இவன் சந்தோஷ். இல்ல பழைய ஆளுங்க உங்க டீம். அது இல்ல, இவனெல்லாம் வந்துட்டு அப்ப சாதாரண சிப்பாயா இருந்தான். உங்களுடைய சிஷியர்கள் யாராச்சும் இருக்காங்களா இதுல? இவங்க எல்லாமே என்னோட சிஷியர் தான்.
அதான் இவர் மட்டும் கொஞ்சம் இவர் மோட்டர் பெட்ரோல் தான். அந்த இவர் பலவாசம். இவர் என்னை விட சீனியர் சிவலிங்கம் சீனியர். ஆனா இவர் 71 வாரில் இவர் வந்து எம்ஆர்சியில் சென்ட்ரல் டீம்ல இருந்தார். ஃபுட்பால் சென்ட்ரல் டீம். அப்புறம் இது அதுக்கு பிறகு இது வந்துட்டு கர்நாடிக் ஃபுட்பால் டைகர்ஸ் 4th ரீயூனியன் ஃபேமிலி மீட். இது திருவனந்தபுரத்தில் இருக்குது. இது திருவனந்தபுரம் போனது. இது மைசூர். இது மைசூர். இது திருவனந்தபுரம். அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை சந்திப்பீங்களா? இப்போ இந்த வருஷம் இங்கே தான் இங்கே எல்லாத்தையும் நான் இங்கே வர சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் இல்லை சாரி நெக்ஸ்ட் இயர் இங்கே வர சொல்லிக்கிறேன். இவங்க எல்லாமே இப்போ இங்கே வருவாங்க. அப்போ நான் விஜயனா ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு கூப்பிட்டு எப்படின்னு காட்டுறேன். சரி, நான் உட்காந்துருக்கேன்ல. அதான் சிவலிங்கம், பிரான்சிஸ், பாலகோபால், மத்தாயி, இதெல்லாம். அப்புறம் கொஞ்சம் பேரில் அர்னால்டு ஜோஸு, மைக்கேலு, பிரதீப், கிருஷ்ண. வெரி குட். இது மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் ஜம்முன்னு இருந்திருக்கீங்க. இப்போ ரிட்டையர்டு ஆன கடைசியில் உங்கள் லைஃப் எப்படி இருக்கு? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இப்பவும் எம்ஆர்சி போகிறதுண்டா? எம்ஆர்சியில் வந்து என்னை வந்து எப்போதுமே பேனல் கான்ஃபரன்ஸ் 2 இயர்ஸ் ஒரு தடவை அங்கே எம்ஆர்சியில் நடக்கும். அப்போ எம்ஆர்சின்னா மக்களுக்கு ஒரு வெலிங்டன் போகிறதுண்டா? எம்ஆர்சி மீன்ஸ் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் தெரியும். வெலிங்டன் என்ன பகுதி? அவங்க வந்து எல்லாருக்கும் தெரியும். வெலிங்டன் போறதுண்டா? கூப்பிடுவாங்க, என்னை அழைப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பா அதில் போய் நான் கலந்துக்குவேன். என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கேப் எல்லாம் வரிசையில் இருக்கும் சிட் அவுட்ல. இப்போ வரும்போது கண்டிப்பா உங்களை காட்டிட்டு போறேன். அதெல்லாம் வந்து ஒரு தடவை போகும்போதெல்லாம் ஒரு கேப்பு கொடுப்பாங்க. கேப்பு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மிகுந்த மரியாதை இப்போ கண்டிப்பாங்க. ஏன்னா அந்த மரியாதை சொன்னீங்க. ஒரு ஜீப் தனியா உங்களுக்காக கொடுப்பாங்க. அது இப்போ நான் சப்போஸ் இப்போ நாங்கள் போனோம், எனக்கு என்ன அலாட் பண்ணிடுவாங்க ரூம் எல்லாம். அப்புறம் நான் எங்கேயாவது வெளியே போகணும், ஊட்டிக்கு போகணும்னு சொல்லிச்சுன்னா இப்போ நான் கார்லேயே போயிடுறேன். எனக்கு வேண்டாப்பா, நானே டிரைவர், நான் வேண்டாம்னு சொல்லிடுவேன். பட் இருந்தாலும் அந்த சிஸ்டம், அந்த விதிமுறைப்படி வந்து கேட்பாங்க, ஜீப் கொடுப்பாங்க. அது வந்து அப்போ ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரூமுக்கே வந்துடும். அதெல்லாம் வேற. அது கொஞ்சம் நான் இப்போ ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கிறது இல்லை, விட்டாச்சு. அது எல்லாத்தையும் விட்டாச்சு. அதனால அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், எடுத்துட்டு போயிருக்கேன். ஆனா அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அது அந்த ராணுவத்துல அது கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்குதாமா? அது மரியாதைக்காக இல்ல, அவங்களுக்கு வீரர்களுக்கே அந்த உடல் குளிர்காலத்துல அந்த உடல் சூட்டை அந்த டைம்ல எல்லாம் வந்து அது ஒரு இஷ்யூ இருந்துச்சு. இப்போ வந்து அமைதிப்படைக்கு போனீங்க. ஆமா, பிரபாகரன் சார் உங்களை வந்து அவங்க ரங்கநாதன் சாரை பாக்குறதுக்கெல்லாம் வருவாரு. அவரு வீக்லி எப்படி இருந்தாலும் ஒரு 3 டைம்ஸ் வருவாரு. அது வந்துட்டு ஒன்லி அந்த அது நடைபெற்று. எவ்வளவு காலம் இருந்தீங்க? 1 இயர் தான். 1 இயர் தான், கரெக்டா 1 இயர். அது வாபஸ் கூப்பிட்டாச்சு எங்களை. நீங்க அந்த ஃபுல் 1 இயர் நீங்க அங்கேயும் இருக்கீங்க, அங்கதான் இருக்கீங்க. அதாவது நாங்க வந்து பர்டிகுலர்ல இருக்கிறோம், ஜாஃப்லான்ல இருக்கிறோம், வாவன்யாவில் இருக்கிறோம், அந்த மாதிரி பேப்பர் மில்ல இருக்கிறோம். சேம் கலாச்சாரம் தானே தமிழ். என்ன கதைக்கரைகள் அப்படிதான் பேசுவாங்க அவங்க. தமிழ் தான், அது ஒரு மாதிரி தமிழ். அதனால புரியுறது தமிழா? ஆமா. வேற அங்க வேற எதுவும் இப்ப ஆபரேஷன் தொடங்குறதுக்கு முன்னால சரி, அது இது முக்கியமான இது மட்டும் சொல்லிடுறேன். நான் இது ஒரு நடந்த விஷயத்தை சொல்லிடுறேன். அப்போ வந்து என்ன இது நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த ஆப்ரேஷன் வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு டைம்ல நம்முடைய ஒரு கான்ஃபரன்ஸு. அப்போ அந்த இந்த 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 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதெல்லாம். நான் கமாண்டர், அப்போ வந்து கார்னல் ரங்கராஜ் எல்லாம் 2 பேரும் பிரிகேடில் வந்து ஒரு மீட்டிங்காக வேண்டி நாங்கள் போகிறோம். அப்போ எங்களுடைய லொக்கேஷன் வந்து அந்த வாகரேன்னு சொல்கிற இடத்துல இருந்து அந்த பிரிகேடு போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 15-16 கிலோமீட்டர். அந்த 16 கிலோமீட்டர் வந்து போனால் தான் அங்கே தான் பிரிகேடு இருக்குது. அந்த பிரிகேடியர் பேர் நான் மறந்துட்டேன், சாரி. அவர் ஒரு யங்மேன் தான். அவங்களுடைய கமாண்டருக்கு நாங்கள் போகிறோம். அங்கே ஏசி சப்ளைம் இருக்குது. அப்போ எங்களுடைய அங்கே நான் கமாண்டர் எல்லாம் அங்கே போயிட்டு இருக்கும்போது
அதுக்கு முன்னால் ரோடு ஓப்பனிங் பார்ட்டி இந்த ரோடு சைட்லலாம் கிளியர் பண்ணிட்டே போவாங்க. 16 கிலோமீட்டர் அதான் அதான் அதான். எங்கேயாவது மெயின்ஸ் இருக்கா இது இருக்கா செக் பண்ணிட்டே போவாங்க. அதுக்கு மாதிரி தான் நாங்கள் போவோம். அப்போ என்னோட வேலை என்ன அவருடைய வேலை எல்லாம் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரவி சார் அப்போ அங்கே 13 பேர் மேப் ரீடிங் பார்ட்டி முடிச்சு அங்கே இருக்காங்க. அப்போ அந்த ஏசி சப்ளையில் வந்துட்டு வெஜிடபிள்ஸு அது இதை கலெக்ட் பண்ணிட்டு வளர்க்க வேண்டி நான் எங்கள் கூட வந்த காசு இல்லையா, அதில் கூட ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க இந்த 13 பேர் மேப் ரீடிங் பார்ட்டி இருக்காங்க. அப்புறம் எங்கள் சிஓ என்ன சொல்கிறாருன்னா, रवि साहब आप ऐसी करो ये स्पॉट को लेकर आप चले जाओ முன்னால் நீங்கள் போங்க, நான் வந்துட்டு வரதுக்கு வந்துட்டு 6 o'clock மேலே ஆகிடும், எனக்கு வந்துட்டு எஸ்கார்டு மட்டும் இங்கே விட்டுட்டு நீங்கள் ஒரு எஸ்கார்டு பார்ட்டி எடுத்துகிட்டு நீங்கள் போயிருங்க, டைம் ஆகும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 13 ஜவான் இந்த 3 டன்னில் ஒரு டிரைவர் ஒரு கோ டிரைவர் பின்னால் 13 ஜவான் 13 கோ டிரைவர் 14 டிரைவர் 15 பேர் இது 3 டன்னில் உட்காந்துருக்காங்க. அதில் வெஜிடபிள்ஸு எல்லாமே அதில் இருக்குது, அரிசி பருப்பு கச்சாமச்சி எல்லாமே அதில் இருக்குது. அதுக்கு முன்னால் என்னுடைய ஜோங்கா, நான் என்னோட டிரைவர், அப்புறம் பின்னால் வந்து என்னுடைய எஸ்கார்ட் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் எஸ்கார்ட் என்னோட உங்களுக்கு எஸ்கார்ட் 2 பேர் கன்னோட. அதுக்கு முன்னால் வந்து ஜோங்கா இருக்குது. அந்த ஜோங்காவிலேயே எல்எம்ஜியில் எங்கே கான்வாய் கவர் பண்ணுறதுக்காக வேண்டி எனக்கு முன்னால் ஒரு இன்னொரு ஜோங்கா, அது எல்எம்ஜி, அதில் 1-2 அதில் இருக்காங்க டிரைவர், 1-2 டிரைவர். இப்போ புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இப்போ ஜோங்காவில் 1-2 எல்எம்ஜி டிரைவர் முன்னால், இடையில என்னுடைய ஜோங்கா ஜீப், அவங்களுக்கு ஜீப் அந்த ஜீப், அதில் வந்துட்டு டிரைவர் நான் என்னுடைய 2 பேர் பின்னால் எனக்கு பின்னால் 13 பேர் பின்னால் ஒரு டிரைவர் ஒரு கோ டிரைவர். இது நான் ஏன் சொல்கிறேன்னா திருப்பி மனசில் வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் அங்கேருந்து வரோம். அப்போ அங்கே என்ன ஆர்டர்னு கேட்டிங்கன்னா, மண் ரோடு தான் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம், இல்லை ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். மண் ரோடு வளைஞ்சு இப்படிலாம் மண் ரோடு நிறைய இருக்கும். இந்த டேர்னிங்கில் வரும்போதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வர முடியாது இல்லையா. அப்போ வந்து கமாண்டிங் ஆஃபீஸருடைய என்ன ஆல்டர்னேட்டிவ், எவ்வளோ ஸ்பீடு போக முடியுமோ நார்மலாக 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா பக்கம் ரோட்டில் அந்த வளைவுகளில் மட்டும்தான் அட்டாக்கிங் பாயிண்ட். கரெக்ட், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஸ்லோ பண்ணுவாங்க. கரெக்ட். நான் கொஞ்சம் பேனா கொடுக்குறீங்களா? அட்டாக் பாயிண்ட் அப்படிம்பாங்க. அட்டாக் பாயிண்ட் அப்படிம்பாங்க. இப்போ ரோடு வருதுன்னா சில இடத்துல இப்படி வளைவு வரும். அதான் கர்வு இது வரும். ஆமாம், அப்போ ரோடு அப்போ இந்த டேர்னிங்ல வரும்போது ஸ்பீடு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரணும். இங்கேயும் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் இங்கே வர முடியாது இல்லையா, இங்கே வர முடியாது இல்லை, எப்படி இருந்தாலும் ஸ்பீடு குறையும் இல்லை. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் என்ன மெயின்ஸ் வச்சுருவாங்க, அது எல்லாமே எல்டிடி மெயின்ஸ் இந்த காய்கறி வச்சுருப்பாங்க. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேர்னிங் இங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம், 80 கிலோமீட்டர் ஸ்பீடே வரும். இங்கே வந்து ஒரு சர்ச்சு, இங்கே இது வந்து ரோட்டு முன்னால் ஜஸ்ட் அவ்வளோதான் சர்ச்சு ரோடு. வரும்போது என்னோட முன்னால் இருக்கிற எஸ்கார்டு முன்னால் போயிட்டான், நெக்ஸ்ட் என்னோடது கிராஸ் ஆயிடுச்சு. பின்னால் வர வண்டி இந்த கரெக்டாக இங்கே அடிச்சுது, தூக்கி பஸ்ட் ஆயிடுச்சு. அந்த 13 பேர் இருந்த இது 13 பேர் வெஜிடபிள் டிரைவரு கோ டிரைவர் காலி சொல்கிறேன். முடிஞ்சது. லெஃப்ட் ஒன்னே லெஃப்ட் எடுத்து போட்டு நாங்கள் இந்த மாதிரி கீழே கொஞ்சம் நம்ம எங்களை கவர் பண்ணணும் இல்லையா, அந்த பாடி கவர் பண்ணிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், எங்களை கவர் பண்ணிட்டோம். முதல்ல வண்டி லெஃப்ட் ரைட் ஓரத்தில் போடல, அது அவனுங்க அங்கேருந்து இப்போ நம்ம பசங்க பவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வண்டி எங்கடா பின்னால் வந்த வண்டி பீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, பீஸாக போயிடுச்சு. எங்கே இருக்குன்னு தெரியலன்னா அந்த சக்திமான பவர் இல்லை. அப்போ அது எப்போ தெரியுதுன்னு கேட்டது எங்களுக்கு வந்துட்டு வித்தின் 30 minutes மாதிரி தான் தெரியுது. என்ன தெரிஞ்சது, இந்த வண்டி வந்து அனுபவத்தை சொன்னீங்க. இத்தனை நேரம் உயிர் பழைத்தது மட்டக்களப்பு அந்த அமைதிப்படை. அடுத்த வாரம் எங்கே போனீங்க? அடுத்த வாரம் கார்கள்.
கார்கில்ல என்ன நடந்தது? கார்கில்ல வந்து அப்போல்லாம் ஃபேமிலி குவார்ட்டர்ஸ் வந்து பட்டான்கோட். பட்டான்கோட்ல நாங்கள் ஃபேமிலி குவார்ட்டர்ஸ் தான் இருக்கிறோம். அப்பனே உங்களுக்கு மறுபடியும் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு? நான் சுபேதார் மேஜர். யூனிட்டினுடைய சுபேதார் மேஜர் நான் தான். அப்போ எங்களுடைய கமாண்டர் வந்து ஓபி நகரா நான் சொன்னது. ஓபி நகரா அந்த டைமில். அப்போ வந்து பட்டான்கோட்டில் ஃபேமிலி குவார்ட்டர்ஸு. நாங்கள் கார்கில் வார்க்கா வேண்டி நாங்கள் டோடா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டு அங்கேருந்து ரொம்ப, அதாவது உதம்பூர்லாம் தாண்டி அந்த டோடாவில் இருக்கிறோம் நாங்கள். அப்போ வந்துட்டு இது சொல்லலாம், தப்பில்லை. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கார்கில் வாரில் தான் நம்ம எங்கள் ரெஜிமெண்ட்டில் மேஜர் பாண்டியன், நாய்க்கு வினயன், லேன்ஸ் நாய்க் ஃப்ரான்சிஸ், இந்த 3 பேர் என்ன அந்த இந்த டேர்னிங்கில் அப்படி திரும்பும்போது ஒரு ஆப்ரேஷன், அந்த பட்டாலியன் ஆப்ரேஷன் அது. அவங்க முன்னால் போயிட்டுருக்காங்க. கரெக்டாக அதில் டைரக்ட் ஹிட்டு, டைரக்டாக நேராக அப்படி பேஸ்ட் பண்ணியாச்சு. அரே நேரா साहब, रवि साहब, देख लो यार क्या हो रहा है, देख लो பாரு அப்படின்னா பாரு நானும் என்ன, நானும் சிஎஸ் அப்பெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். வந்தாச்சு, எல்லாம் பொசிஷன் ஆயிடுச்சு. நல்ல பொசிஷன் எடுத்தாச்சு. அப்புறம் போயிட்டு போகும்போது அங்கே அப்படியே இப்போ எனக்கு என்ன ஆர்டர்னா, இந்த 3 பேர்த்தையும் வந்து நான் ஜம்மு வரைக்கும் கொண்டு போகணும். நான் தானே சுபேதார் மேஜரு, பட்டாலியன் சுபேதார் மேஜர், சிஎஸ் அதுக்கு பொறுப்பு நான் தான். அதுக்கெல்லாம் அது உதம்பூரில் தான் எம்ஹெச் இருக்குது, மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஃபர்ஸ்ட் அங்கே இதுக்கு பத்தான்கோட்டுக்கும் நீங்க சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு உதய்பூருக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? 3 நாள் டிஸ்டன்ஸுங்க. 3 நாள்? ஆமா. அங்கேருந்து வந்து உதம்பூர்லேருந்து 1 நாள், அப்புறம் ஜம்மு. மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு வர மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அங்கே இந்த 3 பேர்த்தையும் வந்து 3 பாடி நான் தான் கொண்டு வரேன், கூப்பிட்டு வந்துட்டேன். அது எஸ்கார்டோட, வித் எஸ்கார்டு 6 பேர் எங்கூட இருக்காங்க. பாடியை இது பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அங்கே வந்துட்டு மேஜர் ஜெனரல் ராவ் அப்படின்னு ஒருத்தருக்காரு, ராவ் சாப் இருக்காரு. அவர் வந்துட்டு உதம்பூரில் இருக்காரு. அவருடைய ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. அப்போ அவர்கிட்ட நம்ம சொல்கிறேன், சாப் ஆயிடுச்சு, ஓகே ஆயிடுச்சு, பார்த்து ஓகேயான்னு. அரே சாப் ஜோ மதத் என்ன ஹெல்ப் வேணுமா என்கிட்ட கேளு சொல்லலாம். அப்புறம் அவர் வந்து பாடியில் வந்து பார்த்தாரு. அந்த தேவையான என்ன ஹெல்ப் எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. கண்டிப்பாக அது செஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் அதுக்கும் பிறகு அவன் பாடியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு ரிசீவ் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் தான் ரிசீவ் பண்ணி அடையாளம் காட்டு எது கையெழுத்தெல்லாம் போட்டு அப்புறம் அவன் ஜம்மில் கொண்டு வரும். ஜம்மில் வந்துட்டு மேஜர் பாண்டியன் என் கூட, நாய்க்கு வினயன் பாண்டிச்சேரி, லேன்ஸ் நாய்க் ஃப்ரான்சிஸ் பாண்டிச்சேரி, நாய்க்கு வினயன் கேரளா. அப்போ சாம்பாவில் வந்து 11 மெட்ராஸ்னு இருக்குது. அங்கே வந்து கர்னல் சுகுபீர் சிங் சாப்னு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டேன், சாபாய் சிசி பார்த்து ஓகே ஆகும். அப்போ அவர் சில எனக்கு இந்த இவங்களுக்கு ஹெல்ப்பு, பணம் விஷயம், இது அந்த இது ஃப்ளைட் டிக்கெட்ஸு அந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு. அப்போ அவங்க 2 பேர்த்து வந்து அந்த ஃப்ளைட்டில் சில பைலட்டை ஏற்ற மாட்டான். அப்போ அவங்களுக்கு கரெக்டாக பேக்கிங் அதெல்லாம் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் தனித்தனி ஃப்ளைட்டில் அவன் மேஜர் பாண்டியன் மட்டும் நான் வந்து பட்டாளம் கொண்டு வரேன் வித் எஸ்கார்டு. அப்போ மேஜர் பாண்டியனுடைய ஒய்ஃபு அங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் இருக்கலாம், இப்போ இருக்காங்க. கோயம்புத்தூர் இருக்காங்க. அப்போ அங்கே கொண்டு வரேன். மேஜர் பாண்டியனுடைய ஃபாதரும் வந்துட்டு அவரும் மேஜராக இருந்தார் ஆர்மியில். வெரி குட். இவர் மேஜர் பாண்டியன், இவர் மேஜராகவே இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஆகிட்டாரு. இல்லைன்னா அடுத்த லெப்டினன்ட் கர்னல் ஆக வேண்டிய ஆள். தேச பாதுகாப்புல அதெல்லாம் ஒரு உயிர் தியாகம்ங்கிறது சாதாரணமான, அது அதுக்குரிய மரியாதையெல்லாம் கொடுக்கறதுல நம்ம அவர்கிட்ட இது சௌரிய சக்ரா கிடைச்சது. அவருக்கு சௌரிய சக்ரா வந்து மேஜர் பாண்டியன் கிடைச்சது. இவன் கெனடி கொடுத்தாங்கல்ல, கீர்த்தி சக்ரா, அவருக்கு சௌரிய சக்ரா. அசோக் சக்ராங்கிறது வந்து அது ரொம்ப டாப்பு. அப்போ அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க இது வந்து இவர் மேஜர் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இதெல்லாம் பண்ணிட்டு எகைன் நான் வந்துட்டு யூனிட் கார்கில் போகணும். நான் போய்த்தால நான் யூனிட்டோட இன்சார்ஜில் நான் போயாச்சு.
இங்கே எல்லாம் முடிச்சுட்டு போயாச்சு. ம். ஆஹ் அப்புறம் வந்து பட்டாலியனில் வந்து இங்கே ஃபேமிலிஸ் இங்கே இருக்காங்க. அது என்னோட மிஸ்ஸஸ் வந்துட்டு அவங்க ரெஸ்பான்ஸ். நேரடியாக சந்திக்கக்கூடிய அந்த ஃபீல்டுல இப்ப கார்கில் வார் அப்படின்னாலே அந்த பீரங்கி, குண்டு வீசுறது அதெல்லாம் களத்துல நீங்க ஆக்டிவா இருந்தீங்களா? ஆமா. ஆமா. அந்த அந்த நேரத்துல நடைபெற்ற சம்பவங்கள் ஏதாவது உங்க மனசுல? அதாவது சில விஷயங்கள் எல்லாம் வந்து சீக்ரெட்ஸ் தான். அதாவது சீக்ரெட்ஸ் வேண்டாம். அதெல்லாம் சீக்ரெட்ஸ் தான். அதை இல்லை அது வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு உங்களுடைய இது அதை வந்து அந்த மனதை அதில் நெகிழ்ச்சி டிஃபென்ஸு எப்படி டிஃபென்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி நாங்கள் டிஃபென்ஸு அதான், நாங்கள் அதான். எடுத்துக்குவோம். ம், ம். அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஒருவருக்கு ஒருவர் அந்த படை வீரர்களுக்குள்ள அந்த நட்பா இருக்கிறது, ஒரு சோர்வு ஏற்படும் போது ஒரு படைத்தலைவனுக்குரிய தகுதி என்னன்னா அவங்களுக்கு ஊக்கம் வரணும். ஆமா ஆமா அத மாதிரி நீங்க நம்ம எல்லாமே வீரர்களுக்கு நாங்க ஊக்கம் தான் நாங்க இருந்தா முன்னாலதான் எல்லாம் நிற்போம் எல்லாமே எல்லாத்துக்கும். படை வீரனுங்கிற முன்னாள் நாங்க முன்னாலதான் நிற்போம் எல்லாமே. ஆமா அந்த மாதிரிதான் இருப்போம். ம். எதுலயுமே வந்து பின்வாங்குற அந்த இது நம்மகிட்ட கிடையாது. நாங்க அதான் ஒரு புத்தகத்துல படிச்ச ஒருத்தர் வந்து சிங் ஒருத்தர் 30 பேர் பட்டாலியனுக்கு இன்சார்ஜ். நேரடி அட்டாக்ல அவர் வந்து கடைசி உயிர் போற வரைக்கும் கடைசி ஆள் உயிர் போற வரைக்கும் ஸ்பாட்ல தான் நின்னு அது சில நேரங்கள்ல அப்படி ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். இப்போ நாங்கெல்லாம் வந்து அந்த நேரத்துல அந்த படைத்தலைவன் தான் முன்னால் நின்னாராமா. கண்டிப்பா போய் பேக்கல்ல இருக்கிறவங்களுக்கு உறுதி வேணும். கண்டிப்பா. இப்ப நாங்கெல்லாம் சாதாரண சிப்பாயில இருந்து போனதுனால எங்களுக்கு வந்து கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் எங்களுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம டைரக்ட் ஆஃபீஸரா வரல, நம்ம சிப்பாயி, லான்ஸ் நாய்க்கு, நாய்க்கு, ஹவுல்தாரு, 9 ஆர்மி கோர்சஸ் பண்ணிக்கிறோம். அந்த கோர்சஸ்ல எல்லாம் வந்து எவ்வளோ இது இருக்கு, இதை பத்தி தானே இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு வார்க்கெல்லாம் போகும்போது நமக்கு அந்த இதை பற்றிலாம் வந்து இது இருக்காது. ஸோ நமக்கு அந்த பின்வாங்கும் அந்த எண்ணங்களே வராது. ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைவராக கடந்து வந்த பாதையில வந்து எல்லாமே வந்து சக்சஸ் தான் வருமே தவிர அந்த என்ன சொல்றது அந்த நிகழ்வு இருக்காது. அந்த இது இருக்காது. பயம் உணர்ச்சி அது இதெல்லாம் கண்டிப்பா இருக்காது. அந்த ஒரு தைரியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுத்தாரு. அதனால வந்து பாருங்க 17 வாருங்கிறத பங்களாதேஷ் வாரு கேட்டிங்களா. அது முடிச்சதுக்கு பிறகு இது எங்க இதுல வந்துட்டு ஜாலியன் வாலாபாக் அந்தேரியில் வந்துட்டு கோல்டன் ப்ளூ ஸ்டார். அது முடிச்சதுக்கு பிறகு ஐபிகேஎஃப், அமைதிப்படை, ஐபிகேஎஃப், அதுக்கப்புறம் கார்கில் போறப்ப அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. யாராவது சந்திச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. இந்த இதுல பார்க்க யாராவது வந்தாங்க? இல்ல அப்ப நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம். ஓஹோ, நீங்க அது ஒரு இது இருக்கு. யாரு வந்தாலும் சரி பாதுகாப்பு ரிட்டர்ன் யாரும் கொடுக்க மாட்டோம். அதான். சரி, இந்த இதுல நீங்க எல்லாம் வாருக்கு போயிடுறீங்க, எல்லாம் இது பண்றீங்க. வீட்டுல மிஸ்ஸஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து சப்போஸ் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து செல்போன் ராணுவ மரியாதை, ராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினருக்கு நம்ம இந்திய அரசு மிகுந்த மரியாதை ரொம்ப 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 வந்து பாதுகாப்பு. ஏன்னா வீரர்கள் எல்லாம் களத்துக்கு போயிட்டாக்க இங்க குடும்பம் ஃபார் எக்ஸாம்பிள் ரீதியாக ஃபார் எக்ஸாம்பிள் அதான் பட்டாளங்கோடவே எடுத்துக்கோங்களேன். அப்ப நான் வந்து யூனிட்டினுடைய அப்செட்டிங் சுதார் மேஜர் டியூட்டி பார்க்குறேன். ஏன் அப்போ வந்துட்டு இந்த டெலிஃபோனுங்கிறது வந்து எல்லா வீட்லையும் இருக்காது. எங்க வீட்டில் தான் இருக்கும். யார் தலைமையோ அவங்க வீட்டில், அவங்க சிஓ வீட்டில் இருக்கும், ஆஃபீஸில் இருக்கும். அப்போ ஏதாவது பிரச்சனையா இருந்துன்னா ஃபேமிலிஸ்க்கு எங்க ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்ப அந்த அதிகாரியினுடைய ஒய்ஃப் தான் அந்த குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு கம்ப்ளீட். வந்து அவன் ஏன் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு அங்கே சொல்லுவாங்க, நான் சிஓவுக்கு சொல்லுவேன். உடனே அது ரியாக்ஷன் ஆயிடும். எந்த பிரச்சனையும் கேர் எடுத்துக்குவாங்க. உடனே கேர் எடுத்துக்குவாங்க. குவார்டர்ஸ்ல இருக்கிறவங்களை எல்லாம் அவங்களுக்கு ரேஷனு மற்றது குழந்தைகள் குறைவெல்லாம் பார்த்துக்கணும். எந்த குறையும் பொறுப்பு அவன் அந்த தலைவனுடைய மிஸ்ஸஸ் கண்டிப்பா இருக்கு. நீங்க அங்க படைத்தலைவனா இருப்பீங்க, இங்க அந்த அவங்க இங்க தலைவர். அதுதான் உங்களுக்கு இதுல காட்டணும் இல்லையா எப்படி